ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டை வந்து நீங்கள் வந்து வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க, க்ளீனாக வச்சுக்கோங்க, நீட்டாக வச்சுக்கோங்கங்கிறீங்க. ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். அது என்னென்னு பார்க்கலாமா? ஸோ கிச்சனில் அந்த இது வந்து வால்பேப்பர் மாதிரி ஒட்டலாம் அப்படின்ட்டுருக்காக வாங்கி ஒட்டியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பாதி ஒட்டிட்டேன், பாதி வந்து அப்படியே தான் இருக்குது. வாங்க எப்படின்றத பார்க்கலாம். எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, இந்த இடம் வந்து நல்லா நீட்டாக வச்சுக்கோங்கங்கிறீங்க. இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி இந்த செவுரு வந்து இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கும். இது மேலே நாங்கள் வந்து ஒரு ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். இந்த ஓரத்தில் தெரியுதா? இந்த ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ஆனால் அப்படி இன்னும் குக் பண்ணையில் இந்த பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சு இந்த மாதிரி வந்துடும். ஆனால் நீட்டாக வச்சுக்கோங்கங்கிறீங்க. இங்கே பாருங்கள், அது வேறு ஒன்றுமே இல்லை. அது அந்த ஹீட்டில் பட்டு அந்த பெயிண்ட் வந்து உருகி வர்றது தான், வேறு ஒன்றும் இது ஒன்றும் இல்லை, கெட்டது ஒன்றும் இல்லை. அதை தான் நீங்கள் நீட்டாக வச்சுக்கோங்க சொல்கிறீங்க. பேக்ரவுண்டு வந்து அடுப்புக்கு பின்னாடி பேக்ரவுண்டு வந்து இந்த மாதிரி இருக்குது, நீட்டாக வச்சுக்கோங்க, சுத்தமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்காகத்தான் நான் வந்து இந்த வால்பேப்பர் வந்து ஒட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், எந்திரிச்சு காட்டுறேன். இது வரைக்கும் ஒட்டியிருக்கேன், இதுலேருந்து இது வரைக்கும் ஒட்டியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இந்த இடமும் கொஞ்சம் பாக்கி இருக்குது, அதுலேயே ஒட்டிடுவோம். ஒட்டிட்டு தியாதானிஷோட ரியாக்ஷன் இது நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது அடுப்பு வச்சதுக்கப்புறம் பார்ப்போம். நீங்கள் சொல்கிறீங்கல்ல சுத்தம்னு வந்து அந்த டவுனில் தான் வச்சுக்கலாம். நீங்கள் காலையில் கூட்டி வச்சுட்டு போனால் வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் வீட்டில் வந்து யாருமே இல்லைன்னா வீடை கூட்டி சுத்தமாக வச்சுட்டு போனால் சுத்தமாக இருக்கும். இது வந்து கிராமம்னால நம்ம என்ன தான் கூட்டி சுத்தமாக வச்சாலும் மரம் செடி கொடி எல்லாம் இருக்குது, கோழி இருக்குது, கோழி வந்து கழியும், இந்த மாதிரி வந்து இலை தலையெல்லாம் விழுகும். அதனால் நம்ம என்ன தான் சுத்தமாக வச்சாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ கிச்சன் பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்கா? அடுப்பு நல்லா சுத்தமாக இருக்குது. சாப்பாடு நம்ம கழுவுன பானையில் தான் சாப்பாடு வடிப்போம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, பாத்திரம் கழுவி தான் சமைப்போம், கழுவாமல் சமைக்க மாட்டோம். சரிங்களா? எல்லா பாத்திரமும் கழுவி வச்சு தான் நம்ம சமைப்போம். ரெண்டாவது, குப்பையான இடத்துல வந்து நம்ம படுக்க மாட்டோம், நீட்டாக கூட்டிகிட்டு தான் படுப்போம். கட்டிலாம் நல்லா நீட்டாக தான் இருக்குது. நான் நினச்சேன் எங்களோட வீடு வந்து ஆல பிளாக்கில் பூசின செவுரு. ஸோ பூசின செவரில் நல்லா பூசலை. எங்கள் அத்தை வந்து பூசினால நல்லா மணல்லாம் சலிச்சு பூசுவாங்கள்ல, அந்த மாதிரி பூசலை. இது வந்து ஒரு கொரப்பாக இருக்குங்க பாருங்க. கொரப்பாக இருக்கிறனால இந்த இதில் வந்து நாங்கள் பெயிண்ட் அடிச்சிருக்கனால உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது. நல்லா வலுவலுன்னு நைஸாக இருந்ததுன்னா தெரிஞ்சிருக்காது. ஸோ இதுலேயே நான் கூட ஸ்டிக்கர் ஒட்டையில் ஒட்டுமா அப்படின்னு தான் யோசித்தேன். பட் ஆனால் ஒட்ட வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்து ஒட்ட வச்சுருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எங்களோட வீடு ஃபுல்லாகவே நாங்கள் வந்து ஆல பிளாக்கில் கட்டினது தான். மேலே வந்து சிமெண்ட்டு இது தகரம் போட்டிருப்போம். அந்த பார்த்திங்களா, சில கேப்பெல்லாம் தெரியுது, இந்த மாதிரி தகரம் போட்டிருப்போம். மற்றபடி வீடு எல்லாமே நீட்டாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ட்ரெஸ் எல்லாமே அழுக்கு ட்ரெஸ்ஸு நீங்கள் யாராவது போடுவீங்களா? நல்ல ட்ரெஸ் தான் போடுவோம். அதனால் துவைச்சி தான் வச்சுருக்கோம். எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே வந்து நீட் இல்லாமல் இல்லை, எல்லாமே வந்து மடித்து நல்லா நீட்டாக தான் இருக்கும். அதனால் யாருமே சுத்தம் இல்லைன்னு சொல்ல வேண்டாம். தலைவாணி பாய் எல்லாமே மடித்து வச்சுருப்போம். இந்த குட்டியோண்டு வீட்டில் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவில் வரையிருங்க. ஓகே, ஃப்ரண்ட் கேமராவில் வந்துட்டேன். நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, உங்கள் சின்னோண்டு வீட்டில் எப்படி நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படின்னு. ஸோ இத்தனோண்டு வீட்டில் இங்கே பாருங்கள், ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக வந்து துவைச்சி காய வச்சுருக்கோம். அங்கே மடிச்சிருந்த ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்க, பீரோவில் மடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்க. இத்தனோண்டு வீட்டில் நீங்கள் எப்படி நிறைய பேர் இருக்கீங்க. நான் செல்வா இப்போ எல்லாம் வண்டியோட போயிருக்காங்க. செல்வா, தியா, தரணீஸ், எங்கள் மாமனார், நாங்கள் 5 பேர். அத்தை வந்து எப்போயாவது வந்துட்டு போவாங்க, நேற்று மாதிரி எப்போயாவது வந்துட்டு போவாங்க. ஸோ 6 பேரும் நாங்கள் இந்த ஒரு சின்னோண்டு வீட்டுக்குள்ளே 2 வீட்டு ஜாமான்னா, ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்ன, பீரோ, கட்டில், சில திங்ஸ் இதெல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 வடிகட்டி, 4 டம்ளர், ஒருத்தர் வீட்டில் தெரியும் 2 பேர் இருக்கீங்கன்னா 2 டம்ளர் 2 தட்டு தான் இருக்கும். ஸோ நாங்கள் 5 பேர் இருக்கனால அந்த மாதிரி 10 இப்போ ஒரு வீட்டு ஜாமான் வந்து 2 வீட்டு ஜாமாவாக இந்த சின்னோண்டு வீட்டில் இருக்குது. 2 பீரோ, 2 கட்டில், இந்த மாதிரி சில திங்ஸ் எல்லாம் நிறையா இருக்கிறனால சின்னோண்டு வீட்டுக்குள்ளே எவ்வளோ ஜாமான் வச்சுட்டு நாங்கள் இருக்க முடியுமோ
சுத்தமாக தான் இருப்போம், நீட்டாக தான் இருப்போம், குப்பையான இடத்துல படுக்க மாட்டோம். ஸோ அந்த வீடியோவில் பார்க்குறக்கு மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா அப்போ ஏதாவது வேலை பார்த்துட்ருப்போம், அப்போ வந்து சுத்தமானாத இதாக இருந்திருக்கும். மற்றபடி நீங்கள் அந்த வீடியோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க, வீடியோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் கூட்டி சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நாங்கள் படிப்போம். சுத்தம் இல்லாத பாத்திரத்தில் சமைக்க மாட்டோம், சுத்தமான உள்ள பாத்திரத்தில் தான் சமைப்போம். சுத்தம் இல்லாத இடத்துல படுக்க மாட்டோம், சுத்தமான இடத்துல தான் படுப்போம். அதே மாதிரி துவைக்காத துணியெல்லாம் அழுக்கு துணி போட்டிருப்பீங்களா, 2 நாள் வரைக்கும் ஒரே துணி போட்டிருப்பீங்களா, அது இல்லை. குளிச்சுட்டு நல்லா நீட்டான ட்ரெஸ் போட்டுருவீங்க, அதே மாதிரி தான் எல்லாருமே. இதுதான் எங்களோட வாசல். இப்போ நான் கூட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க கூட்டிகிட்டு இருந்த இடத்த. இப்போ நான் கூட்டி முடித்ததுக்கப்புறம் இடத்த பாருங்கள். நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் கொட்டி இருந்த மாதிரி தான் மறுபடியும் ஆகும். அதை தான் நம்ம வந்து டெய்லியும் கூட்டி சுத்தம் பண்ணணும். இப்போ இருக்கிற வீட்டை பாருங்கள், நல்லா வந்து சுத்தமாக கூட்டி கட்டில் எதுவும் இல்லாமல் உள்ளெல்லாம் எந்த திங்ஸும் இல்லாமல் எல்லாம் நீட்டாக மடித்து வச்சுருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் தியா வந்து அவங்க அப்பாட்ட கேட்டு இருங்க, ஃபேன் ஆஃப் பண்ணிடுவோம். தியா வந்து அவங்க அப்பாட்ட கேட்டுட்டு இருந்தா. நேற்று தியா வந்து ஃபோன் பேசல, உனக்கு என்ன தியா வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு தியா சொன்னால் எனக்கு ரம்புட்டான் வேணும் அப்படின்னு. இது வந்து 1/4 கிலோ ஒரு 120 ரூபாங்க. 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அவங்க அப்பை வந்து பஸ் ஏற்றி விட போனேன்னா அவங்க வந்து காசு கொடுத்தாங்க, வாங்கிட்டு போ பிள்ளைக்கு அப்படின்னு. இது வந்து நேற்று நம்ம சாமி கும்பிட்ட திராட்சை. இப்போ வந்து 2 பேரும் சாப்பிடுவாங்க, தியா தானிஸ் வந்துடுவாங்க. பார்த்தீங்களா, மணி 3 ஆகிடுச்சு. ஓகே, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிச்சுட்டு வந்துட்டு மீதி பார்க்கலாம். ஓகே, சூப்பராக வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ டக்குன்னு ஏதாவது அடுப்பில் சமைக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். ஆனால் அந்த வீடியோவில் பேட் கமெண்ட் வரும். ஒருத்தவங்க அந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி கீழே கமெண்ட்ஸில் போயிடுவாங்க, இவங்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எதனாலன்னு வீடியோ பார்க்க மாட்டாங்க. கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட் செக்ஷன் போய் அதில் வந்து யார் என்ன ஏன் எதனால் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் வீடியோவே பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கிறத போய் எதுக்கடா இதை சமைச்சு வீடியோ போட்டு அதை அவங்க பேட் கமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ டக்குன்னு தியாவுக்கு தர்னிஸுக்கு சமைக்கிறப்ப நம்ம என்ன சமைப்போம், சரி வீடியோ எடுத்துருவோம், டக்குன்னு என்ன இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சமைச்சது இல்லை, அதனால் வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதில் வந்து உங்கள் அடுப்பு சரியில்லை, உங்கள் அடுப்புக்கு பின்னாடி இப்படி இருக்குது, உங்கள் அடுப்புக்கு பின்னாடி இப்படி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. வீட்டில் உள்ளவங்களே வீடியோ எடுத்தால் எதுவும் சொல்லுவாங்க வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த வீடியோவே போயிடும். அந்த மாதிரி வந்து நிறைய போயிடும். இப்போ தியா தானிஸ் வந்து ஸ்கூல் விட்டு வந்துடுவாங்க. மணி பார்த்தீங்க அப்படின்னா 3:30 மணி ஆகிடுச்சு. தியா தானிஸ்க்கு பால், இப்போ தியா தானிஸை கூப்பிட போயில பால் வாங்கிட்டு வந்து பால் காய்ச்சி வச்சுருவோம். 2வது இப்போ அடுப்புக்கு பின்னாடி ஓட்டியிருக்க ஸ்டிக்கர் வந்து அவங்களுக்கு புதுசாக தெரியும். ஸோ அவங்க வந்து என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ தான் கூட்டி விட்டுட்டு உட்காந்துருக்கேன். அதுக்குள்ளேயே எங்கள் கோழி வந்து எனக்கு வேலை எப்படி வைக்குது பார்த்தீங்களா, இது எங்கள் கோழி பண்ணுற வேலை. ஸோ அது மாதிரி நம்ம என்ன தான் வீட்டை சுத்தம் பண்ணி வச்சாலும் இந்த மாதிரி ஒரு சில ஜீவன்கள் வந்து நம்ம சுத்தம் பண்ணி வைக்கிற கலைக்கிறக்கே வந்திருப்பாங்க. சுத்தங்கிறது வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு புருஷன் மண்டாட்டி இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் மட்டும்தான் சுத்தமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து பெரியவங்க, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சுருவாங்க. நம்ம வீட்டில் வந்து ஒரு குழந்தைகள் இருந்தாலும் 2-3 குழந்தைங்க இருந்தாலும் இருக்கிற வீட்டில் இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது ஒரு குழந்தை எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஹாய், ஓடுறியாண்ணே, ஓடிடு. அந்த பக்கம் கூட்டின இடம் எப்படி இருக்குது, இப்போ இதை வந்து களைச்சி விட்ட இடம் எப்படி இருக்குது பாருங்க. தியா தானே ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. பாலும் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம், காய்ச்சப்பறம். வாங்க உள்ள வாங்க. இப்போ தர்னீஸ் வா, தர்னீஸ் உள்ள வா. தர்னீஸ் உள்ள வரலையா? சரி, அப்போ வெளியில் தியா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறியா? சரி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இது பண்ணு. சந்தேகமாக வரான். என்னது இதான்? தர்னிஸுக்கு தியா சொன்னல வீட்டுக்குள்ளே பூந்தோடனே அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னு. இதுதான் ஆச்சரியம். சரி, ஓகே, இது பண்ணுங்க, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணு. நிறைய பேர் தர்னிஸும் தியாவும் ஹோம்ஒர்க் எழுதுறது போடுவீங்க. தர்னிஸ் வந்தோடனே பைக்கில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்து ட்ரெஸ்ஸை கழட்டி மூஞ்சி பாப்பா எப்படி வந்தால் ட்ரெஸ்ஸை கழட்டினா மூஞ்சி கழுவுனா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எதாவது சாப்பிட்டுட்டு அப்புறமா எழுதுறேன். தியா வந்து மாம்பழம் வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கா சாப்பிட்றதுக்கு. இது நம்ம சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுத்தாங்க. இது இருக்கட்டும். இப்போ தியா கண்ணை மூடு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். எனக்கு தெரியும். என்ன கேட்டேன்?
தியா வந்தோடனே இப்போ ரம்புட்டான் இந்த வந்து சாப்பிடு. முதல்ல நீ என்ன சொன்ன? அவள் எப்படி வந்தோடனே கை காமிச்சு கழுவி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஓடு ஓடு. எத்தனை இருக்குன்னு பாரு. தர்ணீசே அதிசயமா பண்ணணும் அடிச்சு இறுதியா. எத்தனை பழம் இருக்கு? ஒரு 1/4 கிலோ 120 ரூபாய்க்கு எத்தனை பழம்? 10 பழம். அவனுக்கு 5 பழம், உனக்கு 5 பழம். ஓகே. முதல்ல நீ கை கால்லாம் கழுவிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஓடு ஓடு. நீ இப்போ சாப்பிடு. இப்போ மாம்பழம் தரவாடா? ஏன்டா மாம்பழம் வேண்டாமாடா? பார்த்தீங்களா சரியான ஆம குஞ்சு. சரி இன்னைக்கு தியா வந்து ஒரு களிமண்ணில் பொம்மை செஞ்சுருக்கா. அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள். அதுவும் அது வந்து காலையில் எடுத்துகிட்டு இப்போ போய் அதை ஸ்கூலில் வச்சுட்டாங்க. அந்த கிளிப்பிங்ஸை இதில் ஆட் பண்ணுற பாருங்கள். சரி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியில்ல இப்படி தான் போடுறதா? எடுத்து போட்டு எங்கே போடணும்? வெரி குட். துவைக்கிறட்டில் கொண்டே போடணும். ஓகே சரி ஓகே. சாப்பிட்டுட்டு ஹோம்ஒர்க் இருக்கா? என்னென்ன ஹோம்ஒர்க் இருக்குது? சரி சாப்பிடு. சரி தியா சாப்பிட்டுங்க. வந்து தியா செஞ்சுருக்க களிமண் பொம்மை. தியா செஞ்சுருக்கிறது ஆமை செஞ்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆமைக்கு பார்த்தீங்களா கண்ணெல்லாம் மிளகுல வச்சுருக்கா. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ வந்து தரணி செஞ்சுருக்க இதை வந்து நம்ம களிமண் பொம்மையை பார்ப்போம். டடன். இது வந்து தரணி செஞ்சுருக்க களிமண் பொம்மை. இங்கே பாருங்கள் யானைக்குட்டி செஞ்சுருக்காரு தரணீஸ் மாதிரியே. தரணீஸ் வந்து யானை செஞ்சுருக்கான். தியா வந்து ஆமை செஞ்சுருக்காங்க. உங்கள் குழந்தைங்களாம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் சேர்ந்து ஏதாவது செஞ்சுருக்காங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். தியா குட்டி வந்து இந்த அழகான ஆமை வந்து செஞ்சுருக்கா. மேலே ஓடு பார்த்தீங்களா எப்படி வரைஞ்சி வச்சுருக்கான்னு. தரணீஸ் வந்து யானை. நான் சொன்னேன்ல நம்ம வந்து என்னதான் வீடை சுத்தமாக வச்சுருந்தா வைக்க விட மாட்டாங்கன்னு. தியா ட்ரெஸ் இன்ன வரைக்கும் எடுத்துகிட்டு போய் போடலை, அப்படியே தான் கிடக்கு. இங்கே பாருங்கள் அந்த ரம்புட்டான் உள்ளதில் சாப்பிட்டுட்டு கீழே போட்டு வச்சுருக்கா. இதில் வந்து இப்போ முக்கியம். அதை மிதித்து எங்கோ ஆக்குவாங்க. பால் வந்து பொங்கிடுச்சு. என்ன சொல்லி கொடுத்தேனா? இதெல்லாம் உரிச்சு எங்கே போடணும்னு சொன்னேன். கவர் எங்கே இருக்குது? எடுத்து போடு. கவரில் எடுத்து அப்படியே மண்டையில் கொட்டி டெய்லியும் சொல்லலாம். எடுத்து அதே மாதிரி பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ஏதாவது தீனி ஏதாவது பால் டீ வச்சு கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து இன்றைக்கி ஸ்கூலில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கணும். என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னு கேட்கணும். அந்த ஹோம்ஒர்க்கை வந்து அவங்க உட்காந்து செய்கிறாங்களா, அவங்க கூட வந்து நம்ம எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சு வச்சுட்டு அவங்க கூட உட்காந்து ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ தெரியுதோ தெரியல நீங்கள் படிச்சிருக்கீங்களா படிக்கல இந்த மாதிரி உட்காந்து அவங்க கூட நீ எப்படி எழுதுற, நீ அழகாக எழுதுற அப்படின்னு நம்ம வந்து இது பண்ணோம்னா அவங்க சூப்பராக வந்து படிப்பாங்க. டெய்லி வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. எங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இந்த மாதிரிலாம் சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் இது வச்சாங்க, இந்த ஹோம்ஒர்க்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு. இன்றைக்கி என்னென்ன போட்டி வந்து நடத்துனாங்க டீச்சரு? என்னென்ன போட்டி வச்சாங்க? ஓவியம். ஓவியம். ஓவியம் வச்சாங்க. மழை வரைஞ்சி காமிக்கல தானே, மழை வரைஞ்சாங்க போய். சரி சொல்லுதியா? ரெயின். அப்பளம் வடையெல்லாம் அவங்க கேட்கல, ஓவியம் வரைய சொன்னாங்க. அடுத்தது கதை கூற சொன்னாங்க. அடுத்து பாட்டு போட்டி, பாட்டு பாட சொன்னாங்க. அப்புறம் பேச்சு போட்டி, அந்த இது அதாவது திருக்குறள் அதெல்லாம் நீ சொல்ல சொன்னாங்களா? மாறுவேட போட்டி நீ சொன்னியா? ஏன்டா மண்டையில் கொட்டுற? மாறுவேட போட்டியில் நீ சொன்னியா? என்ன சொன்ன? ஒரு 2 லைன் சொல்லுவா. இப்போ பாருங்கள் எங்கள் பாப்பா வந்து மாறுவேட போட்டியில் என்னவா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான்னா டாக்டர். அவங்க வந்து ஒரு 5-6 லைன் எழுதி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் தான் படித்தேன். அந்த ஒரு 2 லைனை நீ சொல்ல. அதான் ஃபர்ஸ்ட் வரும். இளையோர் திறன் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆடாத காளைய ஆட்டுற அங்க காலை ஆடிக்கிட்டா சொல்லுவ. சொல்லு. என் பேர் ஸ்டீடியா. நான் ஒரு மருத்துவர். நான் வெள்ளை நிற கோத்தான் அணிந்திருப்பேன். அந்த இதெல்லாம் ஒரு 3 லைன் 4 லைன் அதான் படிச்சிருக்கா. இன்னொரு 5-6 லைன் இருக்கு, அதெல்லாம் படிக்கணும். தர்ணீஸ் பேச்சு போட்டி. தர்ணீஸ் எப்படி பேசிட்டியா? நல்லா டீச்சர் வெரி குட்னு சொன்னாங்களா? சரி. தர்ணீஸ் பேச்சு போட்டி. தியா வந்து மாறுவேட போட்டியில் டாக்டராக சேர்ந்துருக்காங்க. அதுக்கு வந்து இந்த ஒரு 5-6 லைன் எழுதி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். தெரியுதா? தெரியுதுன்னு நினைக்கிறேன்.
இதுதான் வந்து தியாவுக்கு படிக்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பாப்போமா? நான் படிக்கிறேன். என் பெயர் ஸ்ரீதியா. நான் ஒரு மருத்துவர். நான் வெள்ளை நிற கோட் அணிவேன். நான் நோயாளிகளை பரிசோதனை செய்வேன். அவர்கள் மருந்துகளை வழங்குவேன். நோயாளி மிகவும் ஏழ்மையாக இருந்தால் இலவச மருத்துவ செய்வேன். உயிர்களை காப்பாற்றுவேன். மருத்துவம் நான் மிகவும் மதிக்கின்றேன். மிகவும் மதிக்கின்றேன். இருங்க, நானே படிச்சிருக்கேன். இளையத்தினர் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீதியா. நான் ஒரு மருத்துவர். நான் வெள்ளை நிற கோட் அணிவேன். நான் நோயாளிகளை பரிசோதனை செய்து அவர்களுக்கு மருந்துகளை வழங்குவேன். அவர்களை எங்க போட்டிருக்கு? நோயாளிகளை மிகுந்த நாட்டு படிக்கிற நோயாளிகளுக்கு பரிசோதனை செய்து அவர்களுக்கு மருந்துகளை வழங்குவேன். நோயாளிகள் மிக ஏழ்மையாக இருந்தால் இலவச மருத்துவம் செய்வேன். உயிர்களை காப்பாற்றும் மருத்துவத்தை நான் மிகவும் மதிக்கிறேன். நன்றி. இதுதான் தியாவுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. தியா இது வரைக்கும் ஒரு 3 லைன் படிச்சிருக்கான். நான் வெள்ளை நிற கோட் அணிந்திருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு அணிவேன். அதான் இன்னும் ஒரு 5 லைன் இருக்கு. அதை படிக்கணும் தியா. ஆனா தியா என்ன பண்ணிட்டு இருக்கிறா? என்ன தியா இப்படி பண்றியா தியா? சாப்பிட்டுட்டு சீக்கிரம் போய் எழுது தியா. ஓகே தர்னிஸ், நீ உட்காந்து எழுதி முடிச்சியா? 2 லைன் முடிச்சாச்சு, 4 லைன் முடிச்சு. இதை நீ படிக்கலாம். போய் முதல் எழுது. கையெல்லாம் கழுவிட்டியா? கையெல்லாம் கழுவிட்டு இது பண்ணு. இது வந்து தர்னிஸோட பேகு. தியாவோட பேகு ஆல்ரெடி பேக் வந்து பிஞ்சு போச்சு, ஜிப்பு. இது வந்து தர்னிஸோட ஜிப்பு பிஞ்சிச்சு. தர்னிஸுக்கு புது பேக் வந்து நம்ம வாங்கணும். அது எங்கே இருக்குன்னா அங்கே வெளியில் இருக்க காட்டுறேன். தியாவுக்கு ஸ்கூல் பேக் பிஞ்சு போச்சு. அதனால் போன வருஷம் கொண்டு போன பேகு கொண்டு போகிறா. இந்த வருஷம் போய் நம்ம வந்து பட்டுக்கோட்டையில் இந்த பேக் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் இப்போ தியாவோட பேகு பார்க்குறீங்களா? படிச்சிருக்கோம் சொல்லு. ஐ எம் ஏ டீச்சர். சரி, தரணிஸோட பேக் வந்து இதுதான். தரணிஸுக்கு அந்த தியாவுக்கு வந்து அந்த பிங்க் கலர் பேக் வாங்கினோம்ல, அப்போ தரணிஸுக்கு இந்த பேக் வாங்கினோம். அந்த ஸ்கூல் பேக் வந்து பிஞ்சு போயிடுச்சுன்னா இதை எடுத்துகிட்டு போடான்னு சொல்லியிருந்தேன். அதனால் அது பிஞ்சு போயிடுச்சு. அதனால் தரணிஸ் வந்து இதை எடுத்துகிட்டு போனான். தியா வந்து ஸ்கூல் பேக் வந்து இங்கே பாருங்க பிஞ்சு போச்சு. அடுத்ததாக வந்து இங்கே பாருங்க இது வந்து ஜிப்பு போயிடுச்சு. அதனால் இப்போ இதையும் தூக்கி போட்டு தியா இப்போ நான் காட்டின பிங்க் கலர் பேக்கை தான் எடுத்துகிட்டு போகிறான். அப்படி தானே தியா? என்ன பண்ணுற? பைப்பை ஏன் பிடுங்குற? சரி, சட்டையை கழட்டேன். ட்ரௌசர் யாருங்க தாத்தா வந்து கழட்டுவாரா? இங்கே வருங்க. இப்போ பார்த்தீங்களா தர்னிஸை கவனிச்சிங்களா குப்பை எங்கே போடுறான்னு? இந்த மாதிரி எங்கள் தியா வந்து பாயை விரித்து, இந்த பாய் வெளியிலேயே தான் விரிக்கிறது. இந்த மாதிரி கீழே மண்ணில் விரிக்கிறது. விரித்து எங்கள் மாமாட்ட உட்காந்து நோட்டும் பேனாவும் எழுதி. இன்னைக்கு என்ன தியா ஹோம்ஒர்க் எழுதி கொடுத்துருக்காங்க? அதுதான் பார்க்குறது. இங்கு இச்சு வரி வடிவில் மெல்லினம் எழுது. உட்காந்து எழுது. தர்னிஸ் வந்து 2 லைன் 4 லைன் வரையில எழுதிட்டானா. இப்போ ட்ரெஸ்ஸு மாற்றிட்டானா. இனிமே ஆட்டம்தான். இப்போ மணி வந்து 4:30 ஆகுது. இப்போ ஆடுற ஆட்டம் அங்கே பாருங்க. கொய்யா மரமே என்ன ஆட்டம் ஆடுது. ஆனால் கீழே விழுந்தா பார்த்தீங்களா சாக்கடை தண்ணி. ஆளு மண்டையும் இவன் குதிக்கிற குதியில் காஞ்சிருந்த கொய்யாப்பழம்லாம் தன்னால் விழுது. இங்கே பாருங்க எப்படி சூப்பராக இருக்குன்னு. ஆனால் மண்ணாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது பாருங்க. இப்போ இவன் குதிச்ச குதியில் இதுவாக பழுத்து. எழுதிட்டியா? இப்போ சைக்கிள் அட்டி எங்கே போகிற? எழுதுப்பா, அட்டி வாங்க போகிற நீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.